இன்னைக்கு ஆர்ஆஃப் ஃபார்மிங் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ஸ்டேடியத்துக்கு கிளம்பிட்டேன். 30 டேஸ் ஆஃப் வெயிட்டட் கலிஸ்டனிக் சேலஞ்சில் இன்னைக்கு டே 14. காலையில் எழுந்தது எப்பவும் போல் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஓட்ஸையும் பிளாக் காஃபியும் சாப்பிட்டேன். கொஞ்ச நேரம் அதுக்கப்புறம் ஃபோன் நோண்டிட்டு அதுக்கப்புறம் கிரியேட்டின் ஒரு ஸ்கூப் எடுத்து முடிச்சுட்டு வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டேன் பக்கத்தில் இருக்க ஸ்டேடியத்துக்கு. அப்புறம் அங்கே போனதும் ஃபர்ஸ்ட் மசிலப்பில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். மசிலப் போடுறத பார்த்துட்டு ஒரு சின்ன பையன் வந்து அண்ணா எப்படி மசிலப் போடுறீங்க அப்படின்னு கேட்டான். எப்படி மசிலப் பண்ணும் அப்படின்றத அவனுக்கு கொஞ்ச நேரம் கற்றுக் கொடுத்தேன். ஃபர்ஸ்ட் பேசிக் ஸ்ட்ரென்த்தை எப்படி பில்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அதுக்கப்புறம் மசிலப் ட்ரை பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத சொல்லி கொடுத்தேன். அதுக்கப்புறம் ஒரு சில காம்போஸ்லாம் நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். பண்ணிட்டே இருக்கும்போது கொஞ்சமாக ஆரா ஃபார்ம் பண்ணலான்னு பண்ணும்போது தான் நமக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு. அதை அப்படியே ஃப்ரண்ட் லிவர் போட்டு கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டேன். அப்புறம் கடைசியாக எல்சி டு ஹேண்ட் ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஒரு ஹேண்ட் ஸ்டாண்ட் புஷ்அப்பும் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். அப்புறம் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் ஹேண்ட் ஸ்டாண்ட் புஷ்அப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட வெயிட்டர் ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் டிப்ஸ் பண்ணேன். 7.5 kgல வச்சு 12 ரெப்ஸ் 3 செட் பண்ணேன். அதுக்கப்புறம் வெயிட்டட் புஷ்அப் பண்ணேன். இந்த வெயிட்டட் புஷ்அப்லையும் அதே தம்பில் முதுகில் வச்சு பண்ணலான்னு பார்த்தேன். பட் தம்பிள் ஒழுங்காக பேலன்ஸ் பண்ண முடியல. அதனால பேக்கை வச்சே பண்ணிட்டேன். அப்புறம் பம்ப் செக் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு பண்ணி பார்த்தேன். நல்லா தான் இருந்தது. பண்ணிட்டே இருக்கும்போது என் மண்டையை பார்த்தா மண்டை மாதிரி இல்லை, ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. ஸோ முடி வெட்டுறதுக்கு பார்பர் ஷாப்புக்கு போயிட்டேன். எப்பவும் பண்ற வடக்கு பார்பர் பண்ணல, இப்போ புது பார்பர் தான் பண்ணாரு. அதனால அந்த அளவுக்கு நல்லா இல்லைனாலும் ஓரளவுக்கு பரவாயில்ல. அதுக்கப்புறம் குளிச்சுட்டு முடிச்சுட்டு 5 முட்டையை கதம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேக்கிங் ஒர்க் கொஞ்சம் இருந்தது, அதை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பேக்கிங் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட கேரளாவுக்கு ஒரு 2 days ட்ரிப் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு தான் எல்லாத்தையும் பேக் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் கிரியேட்டினும் மறக்காம பேக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கிளம்புறதுக்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ பேக் எடுத்து கிளம்பிட்டேன். இதன் காரணமாக 2 days வீடியோ வருமா அப்படின்றது தெரியல. வரலன்னா மன்னிக்கவும். டூ கலிஸ்தனிக்ஸ், ஸ்டே ஃபிட்.